வேற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ஆனா அங்க சாப்பிட முடியாது. அன்னதானமா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க, சாப்பிடக்கூடாது. நம்ம சிவனுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான், ஆனா அது சிவன்கிட்ட இருந்து நம்ம கிட்ட வராது இல்ல. பலரும் அதுல வேலை பார்ப்பாங்க, பலரும் பலவிதமான எண்ணத்தோட இருப்பாங்க. இங்க வந்தா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி மாலை போட்ட பக்தர் வீட்டுக்கு போனா நீங்க சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம மாலை போட்டிருக்கிற பக்தர் வீட்டுக்கு யாரு வீட்டுக்கு போனாலும் நீங்க சாப்பிடலாம். யாரு உங்க வீட்டுக்கு மாலை ஓட்டவங்க வந்தாலும் நீங்க சாப்பாடு கொடுக்கலாம். அது என்ன தண்ணி இல்லாம அந்த மாதிரி சவுண்ட் வரும், அதை பார்த்து தண்ணி தொளிச்சுக்கிற வேண்டியதானே. சரியா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம், சாப்பிடக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லக்கூடாது. நம்ம மாலை போடாத காலத்துல கூட எந்த ஆலயத்திலையும் கொடுக்குற அன்னதானத்தை போய் சாப்பிடக்கூடாது. எப்படி? எந்த அம்மன் ஆலயமா இருக்கட்டும், முருகன் ஆலயமா இருக்கட்டும், சிவன் ஆலயமா இருக்கட்டும், சித்தர்கள் வழிபாட்டு தலத்தை தவிர்த்து, ஏன்னா சித்தர்கள் வழிபாட்டு தலத்துல கொடுத்தா அதை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. எப்படி? அந்த அதுல இருக்கிற கர்மா பாவங்களை யாரு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஆலயத்துல அப்படி இருக்காது. ஆலயத்துல அன்னதானம் கொடுக்கறவங்க எல்லாம் என்ன வச்சு கொடுப்பாங்க? ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும், ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சுதான் அன்னதானம் கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ அவன் அந்த கோரிக்கை அவனுக்கு பாஸ் ஆகணும்னா அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்மா பாவங்கள் பல தோஷங்கள் அதுல நிவர்த்திக்கு வருவோம். அந்த சாப்பாடை நம்ம எடுக்கிறவங்க எல்லாரும் அதை பங்கு போடுறோம்னு அர்த்தம். எப்படி? ஆமா, அவங்க கொடுக்கறது. இப்ப கணேஷ்குமார் கொடுக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 1000 பேத்துக்கு, 1000 பேரும் அவர் என்ன காரணத்துக்காக போடுறாரோ அதுல உள்ள தடைகளை நீ பங்கு போட்டு நீ எடுத்துட்டு வரேன்னு அர்த்தம். இதுதான் அதுல இருக்கிற உண்மை. அதான் இந்த சோசியக்காரன் எடுத்தாலும் அன்னதானம் கொடு, அது கொடு, இது கொடுமா. நாங்க என்ன சொல்லுவோம்னா, இது நான் இதுவரைக்கும் அதை நான் இங்க வெளிப்படுத்தினதே இல்லை. எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கிறோம். நம்ம பக்தர்கள் எல்லாருமே எங்கேயுமே போய் சாப்பிட மாட்டாங்க. நான் ஆனந்த் இருக்காருல்ல, சமையலுக்கு போவாரு, கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு, சாப்பிட மாட்டாரு. அவர் தானே செய்யறாரு, சாப்பிட மாட்டாரு, வந்துருவாரு. ஆமா. அப்ப எப்படி நம்ம இப்ப மாலை போட்ட காலத்துல எப்படி சாப்பிட முடியும்? பங்கன் வீட்டு பிரச்சனை அது. இது ஆலயத்துல அவன் ஒரு கோரிக்கையோட பண்ணுவாங்க இல்லையா. இப்ப பங்கன் வீட்டுல அவன் மொய் வாங்குறான், கட்டாயம் சாப்பாடு கொடுக்கணுங்கிற கொடுப்பான். அங்க அப்படி இல்ல, அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தீரணும் இல்லையா. அது பல பிரச்சனை இருக்கும், அதுக்காக தான் அவங்க கொடுப்பாங்க. சும்மா வெறுமனையா போய் எந்த ஆலயத்திலும் யாராவது அன்னதானம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நமக்கே வச்சுக்கிறோம், குரு பூஜைக்கு ஒரு 10 சிப்பம் அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிப்பம் எடுத்து கொடுக்குறவங்க கூட வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுதான் எடுத்து கொடுப்பான். ஏன் அன்னதானம் கொடுக்காங்க, ஒண்ணு இல்லப்பா அப்படின்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள வச்சுதான் இதை எடுத்து கொடுப்பாங்க. இது நடக்கணும், இது நடக்கணும், இந்த குறை தீரணும், இப்படி இருக்கு என் வீட்டுல இல்ல, ஏதோ ஒண்ணு வச்சுதான் கொடுப்பாங்க. புரிஞ்சதா? அது இங்க அப்படி வரும்போது நம்ம என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதை நாங்க பங்கு போட்டுக்கிடுவோம் மொத்தமா. புரிஞ்சதா? சாப்பிடுறவங்களுக்கு அதை பாஸ் பண்ண விட மாட்டோம் நாங்க. அது மத்த இடத்துல நடக்காது. எப்படி? மற்ற இடத்துகள்ல நடக்காது. அது யாரு உட்கொள்றாங்களோ. ஆமா, நான் இன்னும் கூட ஒண்ணு கூட சொல்லியிருக்கிறேன் இல்லையா, பால விஷயம் பண்ண கூட எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அது கூட இதே மாதிரிதான். எப்படி? இதே மெத்தேடு தான் அது கூட. ஆனா என்ன,
கொண்டு போய் அங்க கொட்டி தீத்துருவாங்க. அதனால யாருக்கும் அது இது இருக்காது. இப்ப 100 குடம் பால் கலசம் எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்றான்னா அவன் அதைத்தானே அங்கதானே ஊத்தி தொலைப்பான். அதை கொண்டு போய் இப்படி முன்னாடி வச்சு அண்டாவில ஊத்தி எடுத்து கொடுப்பான். அது கூட தப்பு தானே. அங்க ஊத்தி பிடிச்சு கொடுக்கறது தப்பு. அபிஷேகம் பண்ணணும்னா சொன்னா அந்த விக்கிரகத்தை நினைக்கணும். அது 2 லிட்டரோ 5 லிட்டரோட நிறுத்திக்கோங்க. மீதி பாலெல்லாம் முன்னாடி இப்படி இருக்குன்னா வாசலுக்கு முன்னாடி ஒரு அண்டாவில் ஊற்றி வச்சு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் 4-5 டம்ளர் எடுத்து மோந்து வர்றவங்களெல்லாம் சாப்பிடுங்கன்னு கொடுக்கணும். அவன் சாப்பிட்றவன் வாழ்த்துறது தான் உனக்கு ஆசீர்வாதம். யார் வாங்கி சாப்பிட்டாலும் நல்லா இருப்பா அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா சாமி? அதுதான் இறைவன் வாழ்த்து. அதை விட்டுட்டு அங்க கொண்டு போய் ஊத்தி என்ன பண்ண போறோம்? அதுல லாபம் யாருக்குன்னா பால்காரருக்கும் வாங்கி ஊத்துறாருல தீவாரணை காட்டுறவருக்கு தான். எப்படியும் குடம்னா ஒரு குடத்துக்கு 10 ரூபா அவர் வாங்கிடுவாரு. வாங்காம அவர் ஊத்த மாட்டாருல்ல. புரியுதா? இது அதுல இருக்கிற அன்னதானமா இருந்தாலும் எது இப்படி ஒரு இது இருந்தாலும் கூட என்ன வாழ்த்துறீங்க அன்னதானத்துல? யாரு வாழ்த்துறா? ஒருத்தரை சொல்லு. யாரு சொல்றான்னு எனக்கு சொல்லு. வயிறார சாப்பிட்டாங்க அவ்வளவுதானே. வாழ்த்துறதுல அங்க இருக்காது. அது தற்பெருமை தானே. இத்தனை கழுதி எப்படி இவ்வளவு பொருள் கொடுத்துருக்கான்னு சொல்ல மாட்டான். இத்தனை கழுதிய வைக்கணுமா எப்படி அப்படி சொல்லுவான். இதுக்கு பேர் வாழ்த்தா? கஞ்சப்பைய எப்படி கஞ்சப்பைய ஒரு பருப்பு சாம்பார் ரசத்தோட அனுப்பிச்சிட்டாம்பா. இதுக்கு பேர் அன்னதானமா? இப்படிமா வழி இல்லாதவங்க அது அவங்க பசிக்கு சாப்பிடுறவங்க சாப்பிட்டு வாழ்த்தவும் மாட்டாங்க, குறையும் சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்ப சாமி சொன்னது மாதிரி இது என்னப்ப ஓடுதா இல்லையா?